2-3 விஷயங்கள் சொல்றேன். சாம்பிராணி புகை போடும் பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கக்கூடாது, நெருப்பை உருவாக்கக்கூடாது. இது முதல் விஷயம். அதே போல சமித்துக்களால் ஆன நெருப்பு நன்மை. இப்போ ஹோமத்திற்கு நம்ம சமித்துக்கள் பயன்படுத்துவோம் இல்லையா, ஆலமரம், அரச மரம், மாமரம், வேப்ப மரம், இது மூலிகைகளால் இருக்கக்கூடிய மரங்களுடைய நெருப்பு நன்மையை அளிக்கும். ஏன்னா நெருப்பும் காற்றும் கலந்தால்தான் நம் வார்த்தைக்கு சக்தி, அதுதான் தெய்வ ஜீவ ஓட்டத்தை உருவாக்கும். அதன் அடிப்படையில் தான் ஹோமம். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹோமம் அக்னிக்குரியது. அதில் நம்மளுடைய வார்த்தை நம்ம மந்திரமாக என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு பொருளா போடுவோம், அது காற்றின் வடிவாக ஆகாயத்துக்கு போகும். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா நெருப்பும் காற்றும் எங்கு இணைகிறதோ அது அந்த தெய்வத்தை கரெக்டா நம்ம பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த தூப புகை போடும் பொழுது ருத்ரம், ஸ்ரீ சுக்தம் எது தேவையோ, எந்த பதிகம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஒலிக்க வைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் கிடைத்து உங்க பிரார்த்தனை உறுதியாக நிறைவேறும்.